கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் தருகிறான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே ஒரு ஆலோசனை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு தெளிவு நமக்கு தேவைப்படுகிறது. இன்னொன்று, விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல பயமுறுத்துகிறான். அவன் கெர்ச்சிக்கிறான். ஜனங்களை பயமுறுத்துவதற்காக, நம்மை பயமுறுத்துவதற்காக அவன் சுற்றி திரிகிறான். எவனை விழுங்கலாம், எவனை பாவத்தில் தள்ளலாம், எவனை முடக்கலாம், தேவனோடு இருக்கிற அந்த உறவை கெடுப்பதற்காக பிசாசானவன் சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, விழித்திருங்க. நீங்க விழித்திருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்க. எந்த வார்த்தை யார் சொல்றா, நம்ம இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்திருக்கிறார், என்னெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார், நாம் எதற்குரியவர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்றைக்கு நிறைய காரியங்களிலே நாம் விழுந்து போக காரணம் என்ன? பிசாசுக்கு எதிர்த்து நிற்ப தெரியவில்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயித்தார். அந்த வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறார். லூக்கா 10:19, மத்தேயு 10:1 வாசித்து பாருங்க. ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம தெளிந்த கடைசி நாட்களில் வாழ்கிறோம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாம் நடக்க வேண்டும். மற்றவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இயேசுவை காண்பிக்க வேண்டும். காலம் நிறைவேறிட்டு இயேசு வரப்போகிறார். நம்ம எல்லாரும் அவரை பார்க்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். ஒரு தெளிந்த புத்தி எங்களுக்கு தாங்கப்பா. விழித்திருக்க கிருபை தாங்கப்பா. சாத்தானை கண்டுபிடிக்கணும் சுவாமி. இயேசு சுவாமி அதிகமாக நாங்கள் நேசிக்கணும். உடைய சித்தத்தின்படி நடக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய சமாதானமும் சந்தோஷமும் உடைய பிரசன்ஸும் எப்பொழுது என்னை நிரப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.